Hi Ravi sir. ஹலோ ஹாய் ஹாய் ஓ Fine. நீங்க எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க எல்லாரும்? இப்பதான் சார் உங்கள ஒரு ஃபேன் வந்து தேடிட்டு போனாரு. நான் இப்பதான் அவர வந்து வாயார வாழ்த்தி அனுப்பிச்சேன். கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட் ஆனா ரவி சார் வருவாரு. நீங்க மிஸ் பண்ணாம பேசலான்ட்டு. தெரியல அவர் இருக்காரான்னு. நீங்க கீழ இருந்தீங்கன்னா சார் நீங்க மறுபடியும் மேல வாங்க சார் வந்திருக்காரு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்து பேசினாராம். உங்கள அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஓ அப்படியா? நீங்க சொல்ல விட பயந்துட்டேன். கட்டை எடுத்துட்டு இப்பதான் ஒருத்தன் வந்து தேடிட்டு போனா உங்களை காணோன்னு சார் நீங்க அப்படின்னு. நீங்க போடுற ட்வீட் எல்லாமே எப்படி தெரியுமா இருக்கு? சண்டைக்கு வேணா வாங்கலாம் மொமெண்ட் தான். சூப்பரா போட்டிருந்தீங்க. அந்த பேட்ச் நம்பர் என்ன நான் நோட் பண்ண மறந்துட்டேன். எனக்கு மறுபடியும் தருவீங்களா? பெண்ண பெண்ணே நம்ம முத்துவ பிடிக்குமா? ஆனா நான் பொதுவான் இதை தானடா 18 கண்டஸ்டன்ட் சொல்றீங்க, அதையெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் முதல்ல அவனை விரும்பி பிடிக்கிறவனோட வெறுக்கிறவன் பிடிக்கிறது தான் ட்ரூ ஜாஸ்தி. சார். அது அது ரொம்ப அதுதான் உண்மைதான் அது. அதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா இவிபி அங்கதான் இருந்தேன். அங்கதான் ஷூட்டு எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. உள்ள போயிட்டு இருந்தத பாத்துட்டு தான் இருந்தேன். ஆமா சார். நீங்க சரி சரி. போட்டிருந்தீங்கல்ல. அது இன்னைக்குதான் அந்த ஷூட் முடிஞ்சுதா? எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உள்ள அதான் என்னைய நக்கலா வேற பாத்து போறாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு தான் ஆக்சுவலா வந்து முத்துக்குமரன் இவங்களுக்காக இவரு போறாரு, ஈரோட ஈரோடு மகேஷ் மகேஷ் போறாரு. போறாரு. ஆமா சார். நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். அது ஸ்பாயில் அலர்ட்டா என்னன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு ஏதோ சம்பவம் சொல்றாங்களே. இந்த 6 செலிபிரிட்டி போறதுதான் ஒரு சம்பவம். புண்ணாகும் கிடையாது. அதுதான் நான் கேட்கிறேன். இந்த 6 ஒரு செலிபிரிட்டிஸ் நாளைக்கு உள்ள போறதுதான் சம்பவம். கரெக்ட்டுங்களா? என்னன்னா ஒரு மொத்தமா ஒரு 6 செலிபிரிட்டிஸ் போறாங்க. ஃபன் ஃப்ரீக்கிங்கா இருக்கும், அவ்வளவுதானே தவிர இந்த ஃபயரு டயரு அதெல்லாம் ஒரு மணி நேரம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நமக்கு பார்க்க வித்தியாசமான இப்ப சி ஒரு 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 மாதிரி ஒரு கேலப் சாரிங்க டக்குனு மியூட் ஆயிடுச்சு. ஒரு 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 கேலப் இருக்குமே தவிர பிசைட்ஸ் ஒரு மாதிரி ஒரு அடிதடி ஒரு 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 டக்கஃபாரு ஆர்குமெண்ட் டிபேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இல்ல சார். இந்த ஸ்பாயில் அலர்ட் குடுக்கறவங்களும் ஏன் இந்த மாதிரி குடுத்து அதை வந்து வீணாக்குறாங்கன்னு தெரியல. நான் இதை வந்து மண்டேவோ டியூஸ்டேவோ கிட்டத்தட்ட இது வந்துருச்சு. சம்பவம் இருக்கு. நான் உடனே சொன்னேன் ஒரு சம்பவமும் அங்க இருக்காதுடான்னு. நான் கரெக்டா சொன்னேன் இது. இது எங்க பசங்க எல்லாருக்கும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா தெரியும். எதுவுமே இருக்காது. கண்டிப்பா நம்ம நடக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காதுன்னு நான் சொல்லிட்டு அப்புறம் தான் நான் இன்னைக்கு சொன்னேன். செலிபிரிட்டிஸ் எல்லாம் உள்ள போறாங்க இல்லையா? சோ நாம எதிர்பார்த்த அந்த கான்ட்ரவர்சியான செலிபிரிட்டிஸ் உள்ள போறதுனால மேபி இருக்கலாம் சார். எனக்கு இன்னும் ஒரு டவுட். நீங்க தான் கிளியர் பண்ண அது கரெக்டானவரு. அது ஆக்சுவலா ஷூட்டிங் ஒரே ஒரு நிமிஷம் சார். அது எப்படி ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிடுறீங்க இதுதான் நடக்க போகுதுன்னு? இதுங்க நான் பண்ணேன். ஐயோ கடைசியில எடி எந்திரிச்சல எந்த சார் எந்த சார் மீட்டர்ல அப்படி இல்ல. சொல்றது? உங்களை இல்ல ரவி சார். உங்களை இல்ல. அது போடுறாங்கல்ல. பொதுவாவே நான் சொல்றேன். அதுவா சரி. வியாழக்கிழமை தானே இப்ப ஷூட்டிங்கே வியாழக்கிழமை தானே சார்? இந்த ஆமா. ட்வீட்டை நாங்க பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட்டு டியூஸ்டே எல்லாம் வந்துருச்சு. ம். சரிங்களா? வியாழக்கிழமை அன்னைக்கு ஷூட்டிங் நடக்க போற விஷயத்த நீங்க எப்படி அது சம்பவம் சாகசம்னு ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணிடுறீங்க? நான் வந்து பேர் சொல்லாம சொல்றேன். கன்றாவியா ஒரு 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 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு குரூப்புக்கு உனக்கெல்லாம் உள்ளுக்குள்ள யாரையும் தெரியாது, சும்மா கதையை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு குரூப் இந்த வீக்கெண்ட் ஆனா உள்ள ஆளை உட்கார வச்சு, யோ வீக்கெண்ட் ஆனா நீ காசு கொடுத்து ஒரு உள்ள ஆளை உட்கார வச்சிருக்க, அதனாலதான் உன்னால தகவல் சொல்ல முடியுதுன்னு சொல்றதுக்கு ஒரு குரூப். அப்படி உங்களால வீக்கெண்ட் தகவல் தானே சொல்ல முடியும், நான் வீக் டே தகவல ஒவ்வொரு நாள் சொல்லட்டுமான்னு சொல்றதுக்கு ஒரு குரூப். இதுல யாரு வந்து முதல்ல தகவலை ட்விட்டர்ல அடிக்கிறா, அப்படி அடிக்கிறதுனால ஐ மீன் எக்ஸ்ல அடிக்கிறா, அது அடிக்கிறதுனால எவ்வளவு பெரிய ரீச் தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்ற நிகழ்வே நாங்க தான் சொல்றோம். அப்ப எங்க கிட்ட கண்டென்ட் இருக்குன்னு ஒருவேளை ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உண்மை உண்மையிலேயே ஆக்சுவலா சொல்லணும்னா அந்த ஒரு லூப்ல இருந்து அதோட பில்டப்புக்கு பில்டப் ஆகிறது தான் பயங்கர ஜாஸ்தி. அண்ணன் வந்துட்டாங்க டோய், சண்டே இறங்க போறாரு டோய், அது டோய் இது டோய் டொட்டடோய் ஒரு மண்ணாங்கட்டி நடக்கல. இன்னைக்கு ஆக்சுவலா எல்லாரும் போயிட்டு வெளியில வர்ற வேகம் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. சட்டு 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 சட்டுன்னு முடிச்சுட்டு கிளம்புனாங்க எல்லாரும். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து விஷ்ணு அர்ச்சனாலாம் கிளம்பிட்டாங்க. அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஓடிச்சு. உங்க ஃபேஸ் ஆஃப் எப்படி சார் இருந்துச்சு? அதை பகிர்ந்துக்கங்க.
ஏன்னா நான் போனது வந்து இந்த இந்த இதுக்குள்ள போறதுக்கு இல்ல. ஆனா நான் போனவர் வந்து ஆக்சுவலா முற்றிலும் என்னை தவிர்த்து விட்டார். நான் பார்க்க மாட்டேன், அவருடன் பேச மாட்டேன் அப்படின்னு கொய்யால பயங்கரமா அடம் புடிச்சுட்டு அவர் என்கிட்ட கடைசி வரைக்கும் வரல. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஷோ ஒண்ணு நடந்தது பாருங்க, சண்டே அன்னைக்கு 5:30 சும்மா ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட். ஷூர், ஷூர். அது அது பார்த்தேன். அது சொன்னா அது சுவாரஸ்யம் கட்டுரும் பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, இல்ல சார். கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லாட்டி நான் உங்கள அப்பவே கேட்டிருப்பேன். டிஎம்லயோ இல்ல WhatsAppலயோ கேட்டிருப்பேன். சார் என்ன நடந்துச்சுன்னு. அது வந்து நீங்களாவது ஸ்பாயில் அலர்ட் பண்ணாம ஷோவ பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த இடத்துலயுமே உங்கள ஒண்ணுமே கேட்கல. சார் இது வந்து சேனல் சைடுல வந்து இதுக்கு வந்து எதுவுமே சொல்லலையா சார்? இந்த அளவுக்கு அத போட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க இது எப்படி ப்ரமோஷன் மாரி பார்க்கறாங்களா? இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிஜிட்டல்ல ஒரு நாய்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்பான்சர் மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் ஆனா இவங்க மைலேஜ் ஒன்றும் பெருசல்ல. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அந்த ட்வீட் போடுறவருடைய பவர் என்னன்னு பார்ப்பாங்க, பொசிஷன் பார்த்தாங்க. இது ஸ்பாயில் பிராண்ட் தான். ஆனா இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களுடைய லாட்சம் கார்ப்பரேட்டுக்கு ஒரு சின்ன பூச்சுங்க. இதுங்க இதுல வாழ்ந்துட்டு போகுதுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஐசைட்ல அப்படிதான் இருக்கும். ஆனா இது ஒரு இப்ப நம்ம ஒரு ஒரு காமனா பார்க்கும்போது எப்படி இருக்கும், இது நமக்கு இது என்னங்க இவ்வளவு ஒரு மேட்டர் ஒரு சஸ்பென்ஸா கொண்டு போனா தானே அது பார்க்க நல்லா இருக்கும்னா அதோட ஸ்பாயில் பிராட்ட. பட் ஒருத்தனுக்கு அதை சொல்றதுல, அதாவது ஆக்சுவலா இவங்க இவங்க யார், இது யார் பண்ணாலும் சரி என்ன நடக்குது, அதாவது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கன்சர்ன் ஐ மீன் ஒரு ஷோவுடைய ஒரு இன்சைட் நியூஸ வெளியில சொல்ற அந்த தகவல் வந்து ஒரு தவறான விஷயம். பட் அதுல ஒரு பெரிய ஹைப் அண்ட் பெருமை இருக்குன்னு நினைச்சு ஒரு சில பேர் பண்றதுனால அது அன்பார்ச்சுனேட்லி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அத வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் பப்ளிக்கு குடுக்குறோம். அப்போ என்னோட இவரை ஃபாலோ பண்ணாருன்னா இவரோட இன்சைட் நியூஸ் வந்து அந்த ஃபேண்டம்க்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்றத அவர் கேபிடலைஸ் பண்ணிக்கிறாரு. யாரா இருந்தாலும் இந்த விஷயத்த லீக் பண்ற யாரா இருந்தாலுமே அதுதான். சேனல் எப்படி பார்க்கும்னா இவங்க பெரிய வால்யூம் பிளேயர்ஸான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லன்னும் போது இவங்கள பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே விட்டு போயிடுவாங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அடுத்தது நம்ம ஸ்பீக்கர்ஸ்ட்ட போயிடலாம் சார். ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தீனா ப்ரோ பேசிருங்க. அப்புறம் தமிழ். சார் அந்த தமிழ்ன்றவர் தான் வந்து உங்கள ஃபர்ஸ்ட் வந்து கேட்டாரு. பயங்கர எக்ஸைட்டடா வந்து கேட்டாரு. ஓ ஓகே. தீனா ப்ரோ நீங்க பேசுங்க. ஹலோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், ஃபைன் சார். சார் அண்ட் ஒரு கொஸ்டின் சார். சார் இப்போ முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட் பேங்க்ஸ் வச்சிருக்கீங்களா? இந்த வாரம் லிஸ்ட்ல வரல சார். ஸோ மஞ்சரிக்கான ஓட் பேங்க்ஸ் எப்படி சார் இருக்கும்? ஸோ இவங்களாம் லிஸ்ட்ல வரும்போது அடுத்த வருஷம் ஃபுல் நாமினேஷன் இருக்கும்போது சார் மஞ்சரிக்கான ஓட் பேங்க்ஸ் கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அடி வாங்கும் சார். ஆனா திங்ஸ் வில் சேஞ்ச் சார். நம்ம உறுதியா நம்பலாம். திங்ஸ் வில் டெஃபினெட்லி கெட் சேஞ்ச். அதாவது இப்ப இந்த 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 வீக்கோட ஒரு ஒரு வெயிட்டேஜ் ஒன்று இருக்கும் சார். அதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலேக்கான இன்னொரு வெயிட்டேஜ் ஒன்று கூடும். அதுல இருந்து ஓகே ஃபில்ட்ரேஷன் போயிட்டே இருக்கும் போது இட் வில் கம் டு த லாஸ்ட் 5 சார். அந்த ப்ராபபிலிட்டி வர வரைக்கும் வந்து இப்ப என்னன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த இந்த இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த வெயிட்டேஜ் வந்து கம்பேரிட்டிவ் ப்ராபபிலிட்டி தான் இங்க. எந்த ஒரு 4 பேரோட கம்பேர் பண்ணி வரும்பொழுது அதோட ரேஷியோ அடி வாங்கும்னா அந்த கடைசி 4ன்னு நினைக்கக்கூடிய இப்ப இப்ப எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த 4 பேரு. இந்த 4 ஆமாம் சார். பேர் வந்து சௌந்தர்யாவுடைய இன்டர்வீனிங் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டக்க வரும்போது ஒரு வேரியேஷன் இருக்கும். பட் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் மூவ் ஒன்று நடக்கும். கண்டிப்பா அந்த நேரத்துல லூப்ல மஞ்சரி உள்ள வந்துருவாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே பட் மஞ்சரி சார். டஃப்பா நெக்ஸ்ட் தான் இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு பட் ஆர்கானிக் பிளேயர்ஸ் வந்து வந்துருவாங்க. அந்த ஆர்கானிக்கா அதை டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை வச்சு டிராவல் பண்றவங்க அது கடைசி நிமிஷத்துல அந்த வெயிட்டேஜ்ல வருவாங்க. ஓகே சார். இப்போ ரயானுக்கான ஃபேமிலி உள்ள வந்தது சார். ஸோ எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ரயான் கேவதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ப்ரெடிக்டபிள். இப்ப இன்னைக்கு வரைக்குமே வேப்பில அடிச்சு விட்ட மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காருல்ல. என்ன சொல்லியிருப்பாங்க அக்கா, என்ன விளையாடுன்னு விளையாடுறதுன்னு சொல்றாங்களே. அவங்க ஆக்சுவலா வந்து அவங்க பண்ணக்கூடாத ஒரு தப்பை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு சீசன்ல ரம்யா பாண்டியனோட ஃபேமிலி வந்து வந்தது அவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரம்யா பாண்டியன் எலிமினேட்டே ஆவாங்க. அதாவது ஒரு 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 பிளேயரை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அவங்க ஏதோ ஒரு கெத்துக்கு தம்பி டிடிஎஃப் ஓட தான் வீட்டுக்கு வந்து சேர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போனாங்க. நான் இன்னைக்கு ஷோல ஒரு ஃப்ளோல சொன்னேன்,
தம்பி ராயன்னு தெளிவா வெளியில 30 நாள்ல யாரு இந்த ஷோல என்ன மாஸ்ல இருக்கா, என்ன மாதிரியான ஸ்கோரிங் பொசிஷன் இருக்கு, நம்ம எங்க போய் தஞ்சம் புகுந்தா கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ளோலயே அந்த டிராவல் ஆயிடலான்ற பிளானோட உள்ள வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தாப்ல. அவங்க சிஸ்டர் வந்து நீ டாஸ்க் பீஸ்ட், அதுக்கப்புறம் நீ சாப்பிடுறது ரோஸ்ட்ன்னு என்னென்னமோ டைலாக்லாம் பேசி அந்த பையனை உசுப்பேத்தி விட்டா. இப்போ வண்டி எங்க பார்க் பண்றதுன்னு தெரியாம அந்த தம்பி சுத்திக்கிட்டே இருப்பல, கார் எங்க பார்க் பண்றது. சார் அது ரிலேட்டட் தான் சார். ஒரு 40 நிமிஷம் நான் மியூட் போட்டுட்டு ஹோஸ்ட் வேலையை விட்டுட்டு கூட நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன இதுல இருந்தான் ரயான் அதுதான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாப்ல. அவங்க அக்கா வந்து பாயிண்டா பேசுற நீ தான் இங்க பாயிண்டா பேசுறேன்னு சொன்னதுனால 1.5 மணி நேரம் லைவ்ல ஓடிட்டு இருந்த ஒரு கான்வர்சேஷன் 2-3 வாரத்துக்கு முன்னாடி அந்த டோஸ்ட் பிரச்சனை போயிட்டு இருந்தது பாத்தீங்களா? அதாவது 2-3 வாரத்துக்கு முன்னாடி டோஸ்ட் பிரச்சனை பெருசா அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதனால இவர் பாயிண்டா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இவர் வேலையை பார்த்து விட்டாப்ல. என்னன்னா முத்து வந்து நீ அன்னைக்கு போயிட்டு வந்து நீ வந்து அந்த அடுப்படிக்கு வந்து கேட்டது வந்து தப்புன்னு சொல்லிட்டாப்ல. நான் வந்து அந்த கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன் அந்த பிரெட் வாங்கிட்டேன், ஆனா நீ போய் கேட்டது தப்புன்னு உடனே முத்து புடிச்சிட்டாப்ல. எப்படி தப்புன்னு சொன்னவா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு சுத்தி ரயானுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பாயிண்டையும் லாக் பண்ணிட்டாரு. முத்து பேசும் போது எல்லா மொத்த பாயிண்டையும் லாக் பண்ணிட்டாரு. இப்போ ரயானுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. கடைசியில வந்துட்டு பவித்ரா நடுவுல இருந்தாங்க. ஏன்பா ரயான் நீ அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணனா அது நீ வந்து உனக்கு அது பிரச்சனை இல்லைன்னா உனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா முத்து அந்த இடத்துல கேட்கறது சரியா தானே இருக்கு. அவருக்கு அது பிரச்சனைனா அவர் அதை கேட்க தானே செய்வாரு. அந்த பக்கத்துல சரியா தானே இருக்கு. இப்ப ஜாக்லின் அந்த இடத்துல முடியாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க சைட்ல இருந்து அது சரியா தானே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ரயானுக்கு பதில் இல்ல. ஆனா எங்க மாட்டிக்கிட்டாருன்னா முத்து அந்த இடத்துல ரயான் தப்புன்னு சொல்லிட்டாரு. நீ போய் கேட்டுருக்க கூடாது, நான் தான் சரின்ற மாதிரி அந்த வாதத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க. கடைசியில மூக்கறுபட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ரயான் வாயை மூடிட்டாரு. நடுவுல ஜாக்லின் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஜாக்லின் கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் மொத்த பேரும் மாட்டிக்கிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அது 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் அது. எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா அப்ப ரயான் வந்து அவங்க அக்கா சொன்ன அந்த ஒரு எஃபெக்ட் வந்து எல்லாரும் போன உடனே வேலையை காமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் பாவம் மாட்டிக்கிட்டாப்ல. நான் அதனால அமைதியா போஸ்ட் வேலையும் மியூட் போட்டுட்டு உட்காந்து ஃபுல்லா லைவ் வந்து கவனிக்கணும் என்ன அந்த கான்வர்சேஷன்ல போகுது, எப்படி அந்த கான்வர்சேஷன் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பயங்கரமா இருந்தது அந்த 1.5 மணி நேரம் கான்வர்சேஷன். ஆக்சுவலா அவர் நிஜமாவே இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன், கார் இருக்கு, வண்டியை நிறுத்திட்டு பார்க்கிங் போகணும், ஆனா பார்க்கிங் எங்கன்னு தெரியலன்ற நிலைமையில தான் இருக்காரு. காரணம் அவங்க அக்கா பண்ண வேலை தான். அவங்க அக்கா வந்து உண்மையிலே பியூட்டிஃபுல் சிஸ்டர் விச் கன்சர்னோட சொல்ல வேண்டியது. அந்த சிஸ்டர் என்னன்னா அடுத்தவங்க மேல இருக்கிற ரொம்ப பெரிய கன்சர்ன்ல சொல்லிட்டாங்க. அத தம்பி இவங்கெல்லாம் வந்து நார்மல் பிளேயர்ஸ், நீ ஒரு பீஸ்ட் டாஸ்க் பிளேயர், நீ கொஞ்சம் அதை வந்து நீ ஒரு மாதிரி சோலோவா இண்டிவிஜுவலா வேற லெவல்ல விளையாடு அப்படி இப்படின்லாம் சொன்னோன்னே தம்பிக்கு இப்போ எந்த இடத்துல பாயிண்டா பேசுறது, எந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு ஐ மீன் கவுண்டர் கொடுக்கறது, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப நான் ஏதோ ஒரு கடைசியில ஒரு ஷாட் பார்த்தேன், பேசாம நான் வில்லனா இல்லாம எப்படி இருந்த புள்ளையை எப்படி ஆக்கி வச்சுட்டு போய் வில்லனாலாம் மாறலாம்னு சொல்றாரு. எப்படி மாத்தி விட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. அவரு ரொம்ப முயற்சி பண்றாரு. எப்படியாவது வந்து இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சிருச்சு முத்து வந்து மேல இருக்கிறாப்ல ஃபுல் டவுன் பண்ணணும்னு சொல்லி கான்வர்சேஷன் நிறைய முத்துக்கிட்ட இருந்து வாயில புடிங்கி அந்த கான்வர்சேஷனை வின் பண்ணணுன்றதுக்காக அங்கன்னு முயற்சி பண்றாரு. கடைசியில மொத்த இடமும் பல்ப் கொடுத்தோடனே அமைதியாயி எனக்கு சிரிப்பு தாங்கல. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அது மேபி நீங்க நிறைய தடவை பார்த்திருக்கலாம், பட் இன்னைக்கு வந்து ரொம்ப கோர்வையா அழகா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாம் அந்த அந்த டாப் 5ன்னு நாம நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டாப் 5ல இருக்கிற எல்லாருமே எனக்கு இந்த கப்பு டெஃபினட்டா வேணும், பட் இஃப் நாட் ஒருத்தருக்கு போகணும்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி சே இட்ஸ் யூன்னு எல்லாருமே இன்க்ளூடிங் சௌந்தர்யா ஒரு மாதிரி கன்ஃபஸ் பண்ண விதம் வந்து தட் ஷோஸ் வாட் இஸ் காம்படிட்டிவ்னா என்ன. எல்லாருக்கும் அது மேல ஒரு ஆசை இருக்கலாம், ஆனா யார்கிட்ட தோக்குறதுன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கிக்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட தோத்தது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்றது, அது மாதிரி ஒரு பிளேயரை சூஸ் பண்ண மாதிரி இருந்தது முத்துவ. நான் லைக் இந்த கப்பு உனக்கு போனா ஐ வில் ஃபீல் ப்ரௌடுன்றது மோர் ஆர் லெஸ் நான் உன்கிட்ட தோக்குறதுல எனக்கு பெருமை தான்ன்றது தான். அது இட் வாஸ் வெரி நைஸ், நல்லா இருந்தது அந்த கெஸ்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் வளைச்சாச்சு. இதுக்கு மேல மெதுவா அப்படியே பெட்டி கையெல்லாம் எடுத்து சூட்கேஸ் எல்லாம் ஸ்டோர் ரூம்லயே வச்சு சும்மா வெளில அனுப்பாதீங்க, 4 பேரை கூப்பிடுங்கன்ற மாதிரி தான் இருக்கு இப்ப இனிமேல். பயங்கர கனெக்ட் பண்ண முடிஞ்சது அவங்க ஃபேமிலி வந்த பிறகு. அவரு
ஒரு விஷயம் வெளிப்படுத்தி இவ்வளவு ஒரு சூறாங்க. முத்து ஒரு விஷயத்த அழகா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அறிவாளிகளோட சேர்ந்தா நம்மளும் அறிவாளி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க அந்த சொன்ன வார்த்தை வந்து எல்லாருமே அந்த இடத்துல உயர்த்தி காமிச்சு தான் பிள்ளையே அந்த இவங்க கூட இருக்கிறதுனால உயர்ந்து நிக்கிறான் அப்படின்ற சொன்ன பாயிண்ட்டும். பட் ஆனா அவர் எக்ஸலண்டா எல்லாம் இங்க வெளிய இருந்து பார்க்கும்போது தெரியுது அவர் வீராதி வீரன் சூராதி சூரன் அப்படின்னு இந்த ஆர்குமெண்ட்ல இப்போ ஜஸ்ட் அது முடிஞ்சு அதுக்கான எஃபெக்டே திரும்ப காமிக்குது. இப்படியான ஒரு தாய் தந்தைக்கு இப்படியான ஒரு பிள்ளை அப்படின்றது எக்ஸலன்ட், ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு பாக்குறது. ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு எல்லார் ஃபேமிலி வந்திருக்கிற போது எல்லார் ஃபேமிலியும் நோ மேட்டர் வாட் யார் ஃபேமிலி, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், எல்லார் ஃபேமிலியும் உள்ள வந்து இந்த நிகழ்வை ஐ மீன் உள்ளுக்குள்ள வந்து அவங்க ஸோ கால்டு அவங்கவுங்க என்னென்ன எல்லாருக்குமே அப்பா அம்மா அந்த மாதிரி, ஒரு சில பேருக்கு சித்தப்பா சித்தி அந்த மாதிரிலாம் டேர்ன் அவுட் ஆச்சு. பட் எல்லாருக்கும் அவங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து வந்த நிகழ்வுகள்ல வந்து என்ன ரொம்ப இருந்ததுன்னா அன்பு. இங்க முத்துவோடதுல நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா வந்திருந்த போது அவங்க காமிச்ச அன்புல மிச்ச 15 விக்கெட் போன மாதிரி இருந்தது. 12 விக்கெட்டு பட்டு 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 பட்டுன்னு அந்த விக்கெட்டுங்க அந்த அந்த லைவ்லினஸ் கிரியேட் பண்ண ஒரு விதம், பெருமிதம் கொள்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதாவது வஞ்ச புகழ்ச்சி இல்ல ஓவர் போர்டா ஓவர் கான்பிடண்டா பேசுறது இதெல்லாம் இல்லாம ஒரு தாய் தன் மகனுடைய முழு ஆற்றலையும் பெருமிதம் கொண்டு பேசுற இடம் எப்படின்னா, இதுதான் நான் அப்படின்னு ஆக்சுவலா நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் முத்துவை பத்தி. முத்து ஏன்னா இவங்களுடைய இன்னொரு இன்டர்வியூ இன்னும் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ இவங்க அம்மா இது ஒன்று இப்போ ஒன்று வைரலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நக்கீரன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு தெரியல அவர்கிட்ட. அவர் அந்த இதில் முதல்ல இருந்தான், அவன் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷோஸ் எல்லாம் வந்து போகிறது இதெல்லாம் பேச்சுகள் இதெல்லாம் இருக்கிறதுல வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கிற ரேண்டமாக இவனை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஐடியலாக தெரிஞ்சது என்னன்னா, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் போல் இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கஷ்டப்பட்டிருக்கான் போல் இருக்கு. ஆனா தன்னை யாரும் வந்து சிம்பத்தி பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்து தன்னை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டே போயிருக்கான் அவன் கரியர் பில்ட் பண்ண. அதுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிங்காக அவன் பல இடத்துல பல விதமான போட்டிகள் போட்டிருக்கான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்பெஷலி இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வர்றதுக்கு அவனே வெளில வந்து சொன்னா நல்லா இருக்கும். அது நான் சொன்னா ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருந்துச்சு. ஸோ அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது மாதிரி ஒரு போட்டி போட்டுட்டு வந்து இந்த வாய்ப்பு ஏன் இந்த ரிசர்ச் பண்ணன்றதுக்கு ஒன்று காரணம் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு ஏன் இவ்வளவு, இவன் பாருங்க ஒரு புக்கு மாதிரி, இவன் ஆக்சுவலா 7 சீசனுக்கும் 8 சீசனுக்கும் பிக் பாஸ் அடுத்த போற சீசனுக்கு இவன் ஒரு புக்கு மாதிரி. அப்படி என்ன இவனுக்கு ஒரு வெறித்தனம், அப்படி ஒரு இந்த வாய்ப்பு தான் ஆக்சுவலா எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு தான். ஆனா இந்த வாய்ப்பை ஏன் இப்படி பயன்படுத்துறான் அப்படின்ற ஒரு சும்மா இவன் யாரு ஏன் இப்படிலாம் பண்றான்றத பாக்குறதுக்காக பார்க்கும்பொழுது நிறைய நிறைய அட்மைரிங்கான விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாம் ஒரு முனைப்போட வச்சுக்கிட்டு விளையாடுறதா. அதனாலதான் ஃபிளாஸ் வரும்பொழுது அந்த ஃபிளாஸா தான் இருந்தது, அது லைவா தான் இருந்தது. அந்த அந்த ஏஜ்க்கான சில சில்லி ஸ்டூபிடிட்டி, குட்டி குட்டியான அதாவது குட்டி குட்டின்னு நான் சொல்றது என்ன, ஒரு மனுஷனோட தவறு கம்பேரிட்டிவ்லின்றது கூட சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தவறு அந்த இடத்துல இட் கெட்டிங் ரிசால்வ் பை கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் டே ஈவெண்ட். அப்படி போயிட்டு இருக்கிற ஈவெண்ட் ஓரியன்டட் ட்ரபிளை தவிர பேகேஜ் கேரிங் மாதிரியான ட்ரபிள் அவன் எந்த இடத்துலயும் பண்ணல. அவன் வந்து ஹி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் தான். அதை வந்து அழகா இந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்றத இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து உட்கார வச்சு மற்றவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனதும் இவன் அதுங்க தூக்கி அவங்க அப்பா அம்மா உட்கார வச்ச மாதிரி இருந்தது. இந்த நிகழ்வுல அவங்கள தூக்கி இவன் உட்கார வச்ச மாதிரி இருந்தது. சார் இப்போ லாஸ்ட் ரிக்வெஸ்ட், இது முன்னாடி முத்துக்குமார் ஆர்மி ஹேஷ்டாக்ல வந்து சொல்லியிருந்தேன் 106 நாள் கழிச்சு ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்பேஸுக்கு முத்துக்குமார் அண்ணா கூப்பிட்டு பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அதே ரிக்வெஸ்ட் உங்ககிட்டே வைக்கிறேங்க சார். நான் ஃபெடட்டா கூப்பிட்டு வரேன். நம்ம ஆர்மி நம்மளுதாகி போச்சு, அப்புறம் நம்ம இல்லைன்னா என்னோட பேட்ச் ஐடி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சார், அவ்வளோதான் சார், தேங்க்யூ சார். அப்புறம் எனக்கு ஒரு டவுட், இன்னைக்கு நான் ஆக்சுவலா பெருசா சரியா பார்க்கல, யாரோ ஒருத்தரோட ஏதாவது யூடியூப் வந்து இதாயிடுச்சா? அது ஐ மீன் எனக்கு சரியா புரியல. ஆமா 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 இவரு கிரிப்புள்ள அவரோட யூடியூப் வந்து
என்ன ஆச்சுன்னு தெரியல, க்ளோஸ் ஆயிடுச்சு போல. அவரோட 7 வருஷம் உழைப்பு போல, 8 வருஷம் உழைப்பு போல யூடியூப். அதுல 28K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு போல. அவருமே தனியா அவருமே அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவரு ரொம்ப டெடிகேட்டடா யூடியூப்லயும் சரி, இல்ல நம்ம இங்க ட்விட்டர்லயும் சரி முத்துக்குமரனுக்காக ரொம்ப சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு இருப்பாப்ல. அவரோட யூடியூப் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. ஐ மீன் இதாயிடுச்சு. ஆமா 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 ஆமா. அதனால திரும்ப செகண்டா வந்து 2.1 ஆரம்பிச்சிருக்காப்ல. அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி ட்வீட் போட்டுருந்தாப்புல. 7 வருஷம் உழைப்பு போல. அது ஏதோ ஃபயர் ஆயிட்டு இருக்கு போல. அது ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, ஹாட்ஸ்டார் வந்து வீடியோஸ் நிறைய இது அடிக்கிறாங்களாம். அவங்க அக்கௌண்ட் கூட நிறைய பேருக்கு வந்து வார்னிங் வந்து இதுவாயிருக்கு. எனக்கெல்லாம் நிறைய இன்ஸ்டாவே காலி. எல்லாரும் செஞ்சு விட்டாங்க. நான் முத்துக்குமரனை வச்சுதான் போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாவே காலி. அவ்வளவுதான், அவ்வளவு ஃபாலோவர்ஸும் போச்சு. திருப்பி மறுபடியும் இப்பதான் ஆரம்பிச்சு ஐ திங்க் சோ 120 130 ஃபாலோவர்ஸ். ஓகே, அவர் வந்து அவ்வளவு பர்சனலா மேபி யூடியூப் வேற இன்ஸ்டா வேற, பட் நான் அவ்வளவு பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். ஃபாலோவர்ஸ்ன்றது வந்து எப்படின்னா, நமக்கு நம்மள விரும்பும் கூட்டம் நம்ம எப்ப கடை போட்டாலும் கடை கூட்டமா தான் போகும். ஆமா சார், நிச்சயமா. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா சார்? உங்க பேரை வந்து உள்ள வந்து சொன்னாங்க. முத்து வந்து சொல்லும் போது எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ்லாம் சொல்ல இருக்கும்போது, ஈவன் வெளியே போன ரஞ்சித் சாரா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், உங்க நேமையும் குறிப்பிட்டாரு அந்த இடத்துல. ரவி சாரியும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேமுமே அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து. சோ எப்ப லைவ்ல நடந்தது அது? ஆமா, லைவ்ல வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லும் போது சாச்சனாவும் அப்படியே சொல்லுவாரு, உங்க நேமும் எடுப்பாரு. அப்புறம் திரும்ப உட்காந்துட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் அவரோட நேமுமே வந்து எடுப்பாரு. விச் மீன்ஸ் அவர் அந்த 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 பர்டிகுலர் இன்சிடென்ட், ஐ மீன் அந்த பர்டிகுலர் சீன் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா, ரொம்ப எல்லாருக்குமே அவர் தேங்க்ஃபுல்லாவும் ரொம்ப பெருமையாவும், இந்த இடத்துல நம்ம கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை, இது எனக்கான இடம் இருக்கிற என்னையே நான் பெருமைப்படுத்திக்கிட்டு, என் கோ கண்டஸ்டன்ட் பெருமைப்படுத்திக்கிட்டு, அது கூட சேர்ந்து எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல எந்த விதமான ஒரு % நெகட்டிவிட்டியும் கொடுக்காம ஃபுல் பாசிட்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவா அழகா பண்ணாரு, கேரி பண்ணாரு. அதனாலதான் நமக்கு ஷோல லைவ்ல பார்க்கும்போது உண்மையிலேயே நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் முத்துக்குமரனை வந்து நேசிக்கிற நிறைய பேர் வந்து நான் ட்வீட்லயும் பார்த்தேன், குரூப்லயும் பார்த்தேன், எல்லாருமே கண்ணுல தனித்தனியா ஊத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனலா, பொன்னிலாம் வந்து ஒரு குடம் வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துட்டாங்க, தண்ணி அவங்க வீட்டுல பிடிக்கவே இல்லை, அதுலயே ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த 2-3 மணி நேரம் 1 lakh வியூ அந்த லைவ் வந்து அவ்வளோ போயிட்டு இருந்தது. 1 lakh அந்த லைவ் வியூவர்ஷிப், 1 lakh வியூவர்ஷிப். அதுல வந்து அந்த 2.5 மணி நேரம் அவ்வளோ என்கேஜிங்கா, ஒரு இடத்துல கூட வந்து சலிப்பு தட்டுற மாதிரியோ இல்ல வந்து நம்மள வந்து ஐயோ சரி சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை 1% கூட அதை ஏற்படுத்தவே இல்லை. அவ்வளவு அழகா வந்து அந்த 2.5 மணி நேரம் ஏதோ ஒரு 81 நாள் வந்து முத்துவை பார்த்து ரசிச்ச நபர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருந்தது. ஆக்சுவலா அது அவ்வளோ ஒரு ரொம்ப நான் பேசுறேன்னா எனக்கு அந்த அந்த மூமெண்ட் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். அது லிட்டரலி எப்படி இருந்ததுன்னா, ஒரு 6 மணிக்கெல்லாம் வாக்குல எல்லாரும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஐயோ எப்ப அந்த ப்ரோமோல வந்து ப்ரோமோ சீன் பார்த்துட்டு இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து உட்காருவாங்களே, எப்போ வந்து உட்காருவாங்க, ஜாக்லின் வந்து உள்ள ரூம்குள்ள போவாங்களே, எப்போ போவாங்க, ஏமா ஏஞ்சு போமா ஜாக்லின், ஈவன் நானே மெசேஜ் பண்ணி சௌந்தர்யா வந்து உட்காரமா சீக்கிரமா எப்பமா வருவாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஆவல் எதிர்பார்த்துட்டு இருந்ததை ஒரு படம் வரும்போது நம்ம எதிர்பார்ப்போம்ல. இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு ஹைப் கொடுப்பாங்க, இந்த படம் வரப்போது மக்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த படம் வந்த பிறகுதான் தெரியும் அது பயங்கரமா அது ஓடுமா ஓடாதுன்னு. ஆனா வந்த பிறகு அது எதிர்பார்த்ததை விட 200 மடங்கு ஒரு வெற்றியை கொடுக்குற மாதிரி அந்த எதிர்பார்ப்ப கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து ஃபுல்ஃபில்லா அவங்க ஒரு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அழகா நடந்தது லைவ்ல. எனக்கு 1 hourல அந்த 16 நிமிஷம் 18 நிமிஷம் தான் போயிருந்தது. 1 hourல கனெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி அவரை விரும்புகிற ஆட்கள் 1 hourலயும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி நிறைய இங்க நபர்கள் வந்து நண்பர்கள் ஃபுல் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காங்க, லைவ் அப்படியே எடுத்து. இந்த பிக் பாஸ் விக்னேஷ்ல பிளிக் வில்லேஜ் அதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ண நபர்கள் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், யாராவது அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இது பண்ணுங்க, புக் மார்க் பண்ணி வைங்க, நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஐடி ஃபாலோ பண்ணி தயவு செய்து போய் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஃபுல்ஃபில்லா மேபி நானும் அந்த வீடியோ பார்த்தோம். காம்ப்ரோ நான் பெஸ்டா பேசுங்க. யார் பேசுறது? கிரிஞ்ச் பாஸ். பேசுங்க. ஒரே நிமிஷம், உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இருங்க. இவரு இருக்காரு ரவி பிரதர், உங்ககிட்ட தான் ஒரு क्वेश्चन இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்காங்களே, கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? இல்ல ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन நீங்க வெயிட் பண்ணுங்களேன். முன்னாடி அவர் பேசிட்டோம், ஏன்னா வெயிட் பண்ணிக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் இல்ல ப்ரோ, ஒரே ஒரு क्वेश्चन நான் முடிச்சு நான் போயிடுறேன். வெயிட் ஒரு நிமிஷம். நீங்க சரி ஓகே கேளுங்க, குயிக்கா கேளுங்க.
இல்ல ப்ரோ, அங்காளி பங்காளி அந்த மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கு. அருணும் முத்துவும். அது பாத்தீங்கன்னா முத்து வந்து அவங்க அப்பா சொல்லும் போது அப்புறட்டா கட் பண்ணியிருப்பாரு ஒரே அடியா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அத பத்தி நீங்க ஓகே, என்ன அதை நினைக்கிறீங்க? கேமை பாதிக்காதுன்ற மாதிரி முத்துவோடைய அணுகுமுறையா பாக்குறேன் நான். ஆக்சுவலா அது ஒண்ணு ட்ரை பண்றாங்க. மேபி அது வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் அருண் கூட ஒரு பிரதர், உங்களுக்கு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்னு முத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல எப்படி இல்ல நீங்க முத்து நினைக்கிறீங்கன்னு நான் வந்து கேட்க வரேன். முத்து சேனல் சைட்ல இருந்து முத்துக்கு தெரிஞ்சிருக்குமா? சேனல் சைட்ல இருந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு முத்துக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நான் கேட்க வரேன். அதாவது சேனல் சைடுன்ற மாதிரி இருக்காது பிரதர். அவனுக்குள்ளேயே வந்து ஒரு லைன் எத்திக்கலா வரைஞ்சு வச்சிருக்க லைன்ல ஒரு கேம்லயே ஒரு எந்த ஒரு இணைப்பும் தன்னுடைய கேமை பாதிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்லைன் இருக்கும். அந்த அண்டர்லைனை தாண்டி கனெக்ட் வச்சுக்க வேணான்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி படி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஓகே 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 இப்போ எனக்கு என்ன தம்பியா தம்பி அண்ணனா நான் அண்ணனா ஓகே சூப்பர், ஆனால் திருப்பி கேம்குள்ளேயே போயிடலாம். அது அப்படியே அந்த ஊர் வட்டார வழக்கம் அது இது இயல்பா அந்த கனெக்ட் ஆகிற அந்த கனெக்ட் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இதெல்லாம் ஓகே இட் 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 ஹெல்ப்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட். என்னன்னா அந்த ஃபினிஷிங்ல வந்து ஒரு ஹேட்ரட் இல்லாம போறதுக்கு வேணா ஏதாவது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர இந்த அங்காளி பங்காளி எல்லாம் வந்து தக்காளி எதுக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கு. அருணை வந்து ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஹைப்பா கொண்டு போறாங்க. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா பெருமையா கொண்டு போறாங்க. அது என்னன்னே புரியல. என்ன ஆக்சுவலா உங்களோட என்னன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிரவீன் எப்படி மேனன் இருக்கு? வந்து அருணுக்காக நிறைய செய்யறாரு. அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. இந்த டைரக்டர் வந்து ஹிஸ் புட்டிங் a lot effort அருணுக்கு. இப்ப அருணுக்காக ஒரு ஹைப் கொடுத்து சர்ப்ரைஸ் பர்த்டே அது இது இப்ப நாளைக்கு போற அர்ச்சனா இது எல்லாமே அருணை வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்னெல்லாம் செரிஷ் பண்ண முடியுமோ பண்றாங்க. விச் இன் அ வே தட் ஹி இஸ் பிளஸ்ட். ஒரு மாதிரி ஒரு ஒரு கிஃப்டடான பர்சனா அவனுக்கு அமையுது. பட் ஆனா என்னன்னா அது இப்ப நம்ம ஸ்கிரிப்டட்னு சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட்ல அவங்க ஹோம் ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபேவரட் ஷோ டைரக்டரோட ஃபேவரட் ஒரு இவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கிறதுனால பட் எந்த விதமும் அவங்க ஒரு வேலை டாப் 5 கொண்டு வரணும்னு நினைச்சா கூட அதுக்கு பெருசா வேல்யூ ஆகாது. எண்டில் ஒரு வேலை ஒரு 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 மாதிரி ஹாப்பியா அந்த பையனுடைய தாட்ஸ் எல்லாமே கரெக்டா கன்சீவ் ஆகி ஆக்சுவலா உள்ள போனதே மெடிக்கல் படிக்கிற அவங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய அளவுல ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனும் ஒரு விஷயத்தையும் சேர்க்கறதுக்காக தான் எஃபர்ட் எடுத்து உள்ள போயிருக்காரு. ஸோ அப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாருல அப்படி இப்படி அவர் நினைச்சா ஒரு 12வது வாரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஸோ அவரை கொஞ்சம் குஷிப்படுத்தி ஹாப்பி ஆக்குற அந்த ஜோஷ் இப்ப இந்த கேமை யார் ஷோ டைரக்டர் தானே நடத்துறாரு. ஸோ அவர் வேற ஒரு மாதிரி பிரதர், இந்த சாட்டர்டே சண்டே டைரக்ட் பண்ணாங்க தெரியல. பிரவீன் பேனட்டா இது பண்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. இல்ல இவர் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல வந்து பிரவீன் பேனட் அந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணியிருக்காரு. அதான் பிரவீன் பேனட் அவரு தான் இது பண்றாரா, ஷோ டைரக்ட் பண்றாரா அவர் தான் சாட்டர்டே பண்றாரு. சண்டே அவர் தான் பண்றாரு. அதுல டவுட்டே வேணாம். அப்படின்னா இது அன்ஃபேரா தான் போய் இல்ல முடியும் இது அன்ஃபேர் பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு கொஸ்டின் மார்க்கா வருது இல்ல நம்மளுக்கும் வந்து அர்ச்சனாவை கூப்பிட்டு வர்றது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்றாங்க. பிக் பாஸே இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து அந்த ஜாக்லின் வந்தப்போ சொல்றாரு. கரெக்டுங்க. ஆக்சுவலா என்னன்னா அவர் நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன் சார். ஸோ அதனால ஒரு ட்ராப் ஆயிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்கிட்ட போயிடலாம் சார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து நான் தான் நினைக்கிறேன் காமன். மேபி எனக்கு முன்னாடி நீங்க இல்ல நினைக்கிறேன். அப்போ ஐ திங்க் தமிழ் நினைக்கிறேன். சாரி. பேசுங்க பேசுங்க தமிழ். பேசுங்க 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 தமிழ். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுக்கு கேட்டு நேரம் வருவீங்கன்னு. சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு அருண் அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கத்தியால எடுத்து குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவர் தான் சொல்லியிருப்பாரு நானே குத்திக்கிறேன் அப்படின்னு. சம்மந்தமே இவர் சொல்லிட்டு இருக்காரு. அருணை குத்த வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னத்தை கொண்டு வர பாக்குறாங்கன்னு தெரியல சார். ஆக்சுவலா ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. என்னன்னா
அருண் எக்ஸிட் வந்து வெளியில போகும் பொழுது ஒரு ஃபன் ஒரு ஃபன்னி ஃபிகரா கடைசியில மொக்க வாங்கின மாதிரியோ இல்ல வெளியில அவருடைய எக்ஸிட்ல வந்து ஒரு மாதிரி ட்ரால் மெட்டீரியலா வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் மேல வந்து இப்ப காட்டுற கரிசனங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சர்ன்ஸ் எல்லாமே வந்து அவருடைய எக்ஸிட் எந்த நேரம் வேணாலும் இருக்கலாம். பட் அந்த எக்ஸிட் வந்து இட் ஷுட் பி ஃபைட்டர் ஃபீல் மாதிரி, அதாவது ஹி கேவ் இஸ் பெஸ்ட். என்ன முடிஞ்சதோ இருந்த வரைக்கும் அவர் இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷால் அருண்னு சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு கிராஃப் விஷாலை விட அருண் நல்லா இருந்தார் அப்படின்ற அந்த ஒரு நேமோட வெளில வரணுன்றதுக்காக எவ்வளவு ஸ்பெஷல் கன்சர்ன் அண்ட் அட்ராக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாம சவுந்தர பத்தி பண்ண சொல்லிட்டு இருப்பாரு பாட்டு போடும்போது, அதையும் அட்ரஸ் பண்றாங்க. வேணும்னே சொருகுற மாதிரி இருக்கு சார் இந்த விஷயத்தெல்லாம். நேச்சுரலா வந்து பேசுற மாதிரியே இல்ல, வேணும்னே வந்து சொருகுற மாதிரி இருக்கு சார் இந்த விஷயத்தெல்லாம். பாத்தீங்களா? வேணும்னே சொருகுற மாதிரி தான் இருக்கு, சம்மந்தமே இல்ல. மஞ்சள் கிட்ட போய் மஞ்சள் கிட்ட இருந்து அங்க சம்மந்தமே இல்லை இதுக்கும் அதுக்கும். நீங்க நேரா அங்கேயே கட்டுருக்கலாமே. அப்படி வந்து தனியா முத்துக்குறமாட்டே தனியா கட்டுக்கலாம். இது வேணும்னே சொருகுற மாதிரி இருக்கு சார். அதான் டவுட் இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட. பர்பஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான். அதாவது இப்போ ஆக்சுவலா அவங்க கேட்கறது கூட மேட்டர் இல்ல, அதை எக்ஸ்போஸ் பண்றாங்களே. இப்ப அந்த ஷாட்டை காட்டுறாங்கல்ல. ஆமா சார், அதான் சொல்ல வரேன். அந்த ஷாட் என்ன கொண்டு வர பாக்குறாங்கன்னு தெரியல. அந்த ஷாட்டை காட்டுறதோட நோக்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான். டெலிபரேட்டா அது நல்லா தெரியுது சார், அது நல்லாவே தெரியுது இந்த விஷயம். தமிழ் ஒரு நிமிஷம், தமிழ் ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு கேள்வி 2 கேள்வி முன்னாடி சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா சார் சொல்றது ஈஸியா இருக்கும். பிகாஸ் இது மட்டும் தான். ஓகே முடிஞ்சதுல. ஓகே, நன்றி தமிழ். ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, சோ அவங்களும் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ்